ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சீரகம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் கலந்து விட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் 3 சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் என்ன தேவைப்படுதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப. இப்போ வெட்டி வச்சுருக்க வெங்காயம் 1 சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தையும் மிளகாயும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ கூடவே 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் 6 தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா சுருண்டு வதங்கி வரட்டும். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளிலாம் நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு. இப்போது ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. அரை விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடாதீங்க. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுடலாம். கூடவே ஒரு மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசைக்கெலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.